இது உங்கள் ஏகே வேல்டு வீடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல நம்ம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, மீடியாடெக் மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. அந்த லான்ச் எப்போ இருக்க போது, என்னன்றது, அந்த ப்ராசஸர்ல என்ன நம்ம எதிர்பார்க்கலாம், என்னென்ன வரப்போது, எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க போறாங்க, எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுக்க போறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். மீடியாடெக் மிட் ரேஞ்சை கலக்கக்கூடிய ப்ராசஸரான மீடியாடெக் ரெண்டு ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி 8400 அண்ட் 8400 அல்ட்ரா. இது எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்கன்னா, இவங்களோட முந்திரி ஜெனரேஷன் மீடியாடெக் டிமென்சிட்டி 8300 சக்சஸர் காரணமாக இந்த ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா அவங்க முந்திரி ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது 41% மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 44% வந்து பவர் ரெடியூஸ் கம்மியாக எடுத்துக்கும் 8300 கம்பேர் பண்ணுவது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமை பொறுத்த வரைக்கும் மாலி G720 MC6 GPU வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கிராஃபிக்ஸில் சப்போர்ட் பண்ணுறது. இந்த டெக்கு தாண்டி இதில் வந்து வேற என்ன வந்து நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வேற என்ன சப்போர்ட் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து ஏஐ ஆப்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அதாவது 9400 சிப்செட்டில் அடுத்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் 9400 சிப்செட்டில் என்னென்ன சப்போர்ட் பண்ணுதோ மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரில் அதே சப்போர்ட் வந்து எல்லா ஏஐ ஆப்ஸும் இந்த மிட்ரேஞ்ச் ப்ராசஸரையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து வேற என்ன ஈஸியாக நான் உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மீடியாடெக் டிமென்சிட்டி 8400 சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் இமேஜிங் வந்து 1080 ISP வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிப் சப்போர்ட் HDR ரெக்கார்டிங் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூம் பண்ணும்போது HDR ரெக்கார்டிங் கிளியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பெருசாக பேசப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 200 MP எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த மிட்ரேஞ்ச் ப்ராசஸரில் கிட்டத்தட்ட 320 MP சென்சார் வரைக்கும் இதுல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய சப்போர்ட்டா பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதில் பார்த்தீங்கன்னா WQHDயோட ரெசல்யூஷனோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற டிஸ்பிளே சப்போர்ட்டோட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டியூயல் ஸ்க்ரீன் சப்போர்ட் கிடைக்கும். ரெண்டு ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட்டில் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு 5Gயோட உங்களுக்கு கிடைக்கும். 5G ஸ்பீடு வந்து 5.17 GPS ஸ்பீடு கிடைக்கும் ஒரு செகண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மிட்ரேஞ்ச் ப்ராசஸரான மீடியாடெக் டிமென்சிட்டி 8400 எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் டிசம்பர் 26 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் போன் எது இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, Xiaomi Redmi Turbo 4 இருக்க போகுது. இந்த போன் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 2025 இயர்ல இருக்க போகுது. இந்த மீடியாடெக் டிமென்சிட்டி 8400 சிப்செட்டோட 400 சிப்செட்டோட வர ஃபர்ஸ்ட் போன் இதுதான். நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸியோட பட்ஜெட் செக்மெண்ட்ல M16 5Gன்ற ஃபோன் வருது. இந்த ஃபோனில் என்னென்ன டிசைன் வருது, என்னென்ன கலர் ஆப்ஷன் எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி M16 5Gயை பொறுத்த வரைக்கும் இது வந்து டார்க் கிரே கலரில் ஒன்று வரப்போகுது, அப்புறம் மின்டி கிரீன் கலரில் வரப்போகுது, அப்புறம் பேச்சு அப்படின்ற ஒரு கலரில் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பேட்டர்னில் வந்துருக்கீங்கன்னா, லைட் ரே அப்படின்ற மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கு. லைட் ரேன்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கோடு கூட இருக்கிற மாதிரி பேட்டர்ன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கிரீட் எஃபெக்ட்லாம் தெரிய போகுது பேக்கில். அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக டிஃப்ரெண்ட்டாக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரியர் கேமரா வந்து 3 கேமரா இருக்க போது, ஒரு ஃப்ளாஷ் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப்ல வச்சு தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் சொன்னாலும் சாம்சங் மட்டும் எவ்வளோதான் அடிபட்டாலும் எவ்வளோதான் சொன்னாலும் மிட்ரேஞ்சில் வந்து இவங்க வந்து வாட்டர் டாப் நாச்சை வந்து மாற்றவே மாட்டுறாங்க. அது எப்போ தான் மாற்ற போகிறாங்கன்றது தெரியல. அது வந்து கொஞ்சம் வந்து ஓல்டு லுக்கு தான் இருக்குது அப்படின்றது சாம்சங் வந்து தெரிஞ்சுக்கிட்டே அதை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பட்டன், வால்யூம் ராக்கர் எல்லாமே ரைட் சைடில் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, M16 பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன வரலான்னு கேட்டிங்கன்னா, இது M16 பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வர டிமென்சிட்டி 6100+ சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து Android 14 பேஸ் பண்ணி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 8GB மாடலில் வந்து கிக் பெஞ்ச் ஸ்கோர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டோரேஜில் 8GB ரேம் மாடலில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் ஸ்கோரில் 552, மல்டி ஸ்கோரில் 1611 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து A16 5Gயை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வரலான்னு கேட்டிங்கன்னா, இயர்லி 2025 ஸ்டார்டிங்ல வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது.
நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா போக்கோ F7ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது. போக்கோ F7 ஒன் ஆஃப் த ரெட்மி டர்போ 4 ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போறாங்க. அதுல டிமென்சிட்டி ப்ராசஸர் பார்த்தோமா, இதுல பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு கொண்டு வர போறாங்க. இதுல நம்ம என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப் டிராகன் நோக்கி போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8S எலைட் சிப்செட்டோட இந்த போக்கோ F7 வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இந்த போனை பொறுத்த வரைக்கும் 7000 mAh லார்ஜர் பேட்டரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போன் எப்போ வரலான்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஏப்ரல் 2025, அதாவது ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சு செகண்ட் குவார்டர் ஸ்டார்டிங்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த போன்ல வந்து 1.5K LTPS AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வேற என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த போக்கோ F7ல பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இன்னும் 2 மாடல் வரலாம். F7 இந்த F7 சீரிஸ்ல நம்ம F7 மட்டும் தான் பார்த்துக்கோ. இதுக்கு தவிர்த்து வேற என்ன வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா F7 Pro, F7 Ultra, போக்கோ F7 Ultra அப்படின்ற மாதிரி வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா F6 கம்பேர் பண்ணும்போது F6ல கிட்டத்தட்ட 29,990 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த போன் வந்து எப்படி இருந்தாலும் 32ல இருந்து 35 கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே அடுத்த ஜென்ரேஷன்றதுனால பிரைஸ் ஹையா தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் HDMI இது நாள் வரைக்கும் 2.0 இருந்துச்சு. இப்போ வந்து HDMI 2.2 வந்து கொண்டு வர போறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா CES 2025 ஈவெண்ட்ல வந்து கொண்டு வர போறாங்க. கிட்டத்தட்ட HDMI 2.1 2017ல இருந்து இருக்கு. 2017ல இருந்து கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா HDMI 2.1 தான் இருக்கு. இப்போ வந்து 2.2 வரப்போகுது. அது வந்து இது வந்து முன்னாடியே வந்துருச்சு. ஆனா வந்து இது எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற எப்ப வெளில கொண்டு வர போறாங்கன்றது தெரியாம இருந்துச்சு. இப்போ வந்து அதோட தெரிஞ்சிருச்சு. அதாவது ஜனவரி 6ஆம் தேதி வந்து இதை வந்து ஃபுல் டீடைல் CESல வந்து இதை டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுல வந்து HDMI 2.2 நியூ கேபிள் இருக்க போது இதுல வந்து 8K வந்து சப்போர்ட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் 480 GBS வரைக்கும் 48 GBS வரைக்கும் ஸ்பீட் சப்போர்ட் இருக்கும் டிரான்ஸ்ஃபர் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட வந்து 2.1 இது வந்து அப்கிரேட் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்றதுனால இது வந்து எக்கச்சக்கமான ஸ்பீடோட நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நெட் கனெக்டிவிட்டிக்கு பண்ணாலும் இந்த வந்து சூப்பராக இருக்குது. கனெக்டிவிட்டிக்கு வந்து இந்த HDMI சப்போர்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஹையரோட 8K அண்ட் 10K 30 FPS வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரீமிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓலா வந்து இப்போ வந்து தங்களோட எலக்ட்ரிக் பைக்கை வந்து தாண்டி அதுக்கப்புறம் வந்து ஓலா வந்து டெலிவரி ஆப்பை அதாவது ஓலா வந்து எலக்ட்ரிக் பைக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓலா வந்து பார்த்தீங்கன்னா இது டாக்ஸி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓலா வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவரி பண்ணுற வராங்க. அதாவது கிராசரி டெலிவரிக்கு வராங்க. ஏற்கனவே வந்து இந்த பிளிங்கிட், ஜெப்டோ, ஸ்விக்கி இருக்கு. அதுக்கு போட்டியாக வந்து அமேசானும் வர போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொமேட்டோவும் அதுக்குள்ளே இறங்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓலாவும் இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா ஓலா வந்து கிட்டத்தட்ட நீங்க கிராசரி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப்ல 10 மினிட்ஸ்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து அது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஓலா ஆப் வழியா நீங்க ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 30% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும், ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும், இன்ஸ்டன்ட் அண்ட் ஷெட்யூல் டெலிவரி. நீங்க உங்களுக்கு எப்போ வேணும்னு நீங்க ஷெட்யூல் கூட பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கேட்டீங்கன்னா நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நாளைக்கு அந்த டெலிவரி டைத்துல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓலா வந்து இப்போ வந்து அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போதைக்கு எந்தெந்த இடத்துக்கு இருக்க போது கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர்ல கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற பிளேஸ்க்கு கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டர்ஸ் 46% ஜெப்டோ பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 29% ஸ்விக்கி பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25% பிளிங்கிட் பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதனால இந்த மார்க்கெட்டுக்குள்ள இவங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா iPhone 18 பத்தி இப்போ வந்திருக்கு. அது என்னன்றது iPhone 17ல இந்த ஆப்ஷன் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. iPhone 18ல வரப்போகுது. iPhone 18ல என்ன ஆப்ஷன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கேமராக்கான ஆப்ஷன் வேரியபிள் அப்பச்சர். ஒரு லென்ஸ்ல நம்ம டிஃப்ரெண்ட் அப்பச்சர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய ஆண்ட்ராய்டு போன்ல இருந்தாலும் நூபியான்ற போன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட போன்ஸ் இருக்கு. ஆனா வந்து இந்த இதை வந்து ஐபோன் கொண்டு வரும்போது ஒரு ஸ்பெஷலா
சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க. இது வந்து ஒரு கேமரா லென்ஸ் பெரிய லென்ஸா இருக்கும். அதுல வந்து டிஃப்ரெண்ட் அப்பச்சர்ல நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது அந்த அப்பச்சர் வந்து நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கேமரா லென்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகும். அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஓப்பன் ஆகி போட்டோஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பெட்டர் போட்டோஸ் பெட்டர் வீடியோ கிடைக்கும். அதுதான் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து M5 சிப்செட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ற டைம் லைன் சொல்லியிருக்காங்க. M5 சிப்செட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. M5 சிப்பை வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025. அதுக்கப்புறம் M5 Pro அண்ட் M5 Max வந்து செகண்ட் ஆஃப்ல ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. M5 Ultra அதுக்கப்புறம் ஹை அண்ட் M5 சிப்பை பொறுத்த வரைக்கும் 2026 வரும்ன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா நாய்ஸ் வந்து இப்போ வந்து தங்களோட மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டை CES 2025 ஒரு பெரிய ஈவெண்டா இருக்கு. அந்த ஈவெண்ட்ல வந்து இவங்க ஷோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோல அது 2025 லாஸ் வேகஸ்ல நடக்க போகுது. இந்த லாஸ் வேகஸ்ல நடக்கிற கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோல வந்து இந்தியா தரப்புல இருந்து நாய்ஸும் போயிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. நாய்ஸ் இதுல வந்து என்ன கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா நாய்ஸ் அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் லூனார் ரிங்கை கொண்டு வரலாம் குளோபலா கொண்டு போறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் வந்து கலர் ஃபிட் Pro 6 சீரிஸ் கொண்டு வரலாம். கலர் ஃபிட் 5 தான் இப்போ நல்லாவே பேசப்பட்டு இருந்துச்சு நாய்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல. இப்போ கலர் ஃபிட் Pro 6 கொண்டு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இது குளோபலா கொண்டு போறாங்க. இந்தியாவில இருந்து குளோபலா கொண்டு போறாங்க. அதனால இது CES 2025 வரும்போது குளோபல் போறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி வந்து கிட்டத்தட்ட வந்து 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. எதுலன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட டெக்னாலஜிக்காக. எந்த டெக்னாலஜி குவாட் கர்வ் கொண்ட ஸ்மார்ட் டிஸ்பிளே டெக்னாலஜிக்காக 100 கோடி ரூபாய் இந்திய மதிப்புல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இப்போ வந்து 14 சீரிஸ் முடிஞ்சு லான்ச்சுக்கு வெயிட்லங்க இருக்கு. அதை வந்து அதுல வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அடுத்து கொண்டு வர போற 15 ரியல்மியோட 15 சீரிஸ், அதுக்கப்புறம் வந்து ரியல்மியோட அடுத்த பிளாக்ஷிப் சீரிஸான ரியல்மி GT Neo 8 அந்த மாதிரி சீரியஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா டெக்னாலஜியை கொண்டு வரதுக்காக கிட்டத்தட்ட வந்து 100 கோடி ரூபாய் INR மதிப்புல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்திய மணியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதனால பெட்டர் டிஸ்பிளே டெக்னாலஜி கர்வ் டிஸ்பிளேல அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Vivo Y29 5G இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, என்னோட பிரைஸோட வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த Vivo Y29 5G பொறுத்த வரைக்கும் ஸ்லிம் வெயிட் மினி, அது மட்டும் இல்லாமல் 8.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து 6.68 இன்ச் கூட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுல வந்து 5500 mAh பேட்டரி வரப்போகுது. 44 வாட்ஸ் டைப் C ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து வேற என்ன கொடுக்குறீங்கன்னா ஷாக், அதுக்கப்புறம் வந்து கார்னர் வேவ் கிறிஸ்டி ஃபோன் கேஸ் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம டிமென்சிட்டி 6300 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பட்ஜெட் செக்மெண்ட்ல வர மிலிட்டரி கிரேட் ஃபோன் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 468 GB RAM கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 128 to 56 அப்படின்ற மாதிரி 2 வேரியன்ட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 8 GB எக்ஸ்டெண்ட் RAM கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்ட் RAM நீங்க தேவையில்லாத ஒன்று தான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர் கேமரா 50 MP கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்டரி கேமரா 0.08 MP கொடுக்குறாங்க. அது தேவையில்லாத ஒன்று. செகண்ட் கேமரா ஒரே ஒரு கேமரா மெயின் கேமரா அதை மட்டும் வச்சுங்க. அதுக்கப்புறம் பேக்ல வந்து ஃபிளாஷ் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. டச் அண்ட் வித் வெட் ஃபிங்கர்ஸ், நீங்க வந்து கையில் ஈரமா இருந்தாலும் அந்த டிஸ்பிளே டச் பண்ணும்போது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5G பேண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை கணக்கு பண்ணீங்க 1 2 3 4 5 6 7 8 9 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வால்யூம் அண்ட் டியூயல் ஸ்பீக்கர் 300% பவர்ஃபுல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபன்டச் OS-ஓட 14 வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. இதோட கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளாசியர் ப்ளூ, டைட்டானியம் கோல்டு, டைமண்ட் பிளாக் அப்படின்ற மாதிரி 3 கலர் வேரியண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது பிரைஸை பொறுத்த வரைக்கும் 4GB RAM வந்து 128 GB வேரியண்ட், டைட்டானியம் கோல்டு வந்து 16,499 MRP. அதுவே வந்து ஆஃபர்ல 39,999 கொண்டு வந்திருக்காங்க. 6GB 128 GB வேரியண்ட்டும் 79,900 கொண்டு வந்துட்டு அது ஆஃபர்ல வந்து 15,499 கொண்டு வந்திருக்காங்க. 8GB 128 GB வேரியன்ட் வந்து அது வந்து 69,999 கொண்டு வந்திருக்காங்க. 8GB 256 GB வேரியன்ட் ஹையர் மாடல் 89,999 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு வந்திருக்கிற பிரைஸ் இதுதான். இது வந்து விவோட ஆன்லைன் ஸ்டோர்ல கிடைக்குது. இதோட ஆஃபர் லிங்க் வேணா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்றோம். நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா
இன்னைக்கான ஃபைனல் இன்ஃபர்மேஷன், சாம்சங்கோட கேலக்ஸியோட A06 5G ஃபோன் கம்மிங் வரப்போகுது. அதோட சர்டிஃபிகேஷன் டீட்டெயிலாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, A06 4G ஒன்று லான்ச் பண்ணாங்க ஆகஸ்ட் மாதம். இப்போ 5G வரப்போகுது. ஒரே நேமில் வந்து 4G 5G ரெண்டுத்தையும் லான்ச் பண்ணி இந்த சில பிராண்ட்லாம் வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இது சாம்சங் ஒன்று, சாம்சங் பட்ஜெட் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து இதில் 4G ஃபோன்ஸ் என்ன ப்ரைஸ்க்கு விற்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 6GB RAM 4GB 64GB ஸ்டோரேஜ், 4GB RAM 8875 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB வேரியண்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி Amazon.comல தெரியுது. Amazon.inல வந்து 6GB RAM 4GB RAM மட்டும்தான் வந்து 8875 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இந்த 5G ஃபோன்ன்றதுனால கிட்டத்தட்ட வந்து இது அதோட ப்ராசரை மட்டும் மாற்றி அப்கிரேட், ப்ராசரும் மாட்ட போகிறாங்க, 5G பேண்ட் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. அதனாலக்கே இந்த ஃபோனோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபோன் வந்து வேற என்ன வரப்போகுது அப்படின்றத மேற்கொண்டு சிப்செட்லாம் தெரிஞ்சு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் இதுதான். இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதுக்கப்புறம் ட்விட்டர் இருக்கு. ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணி கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ சொல்ற ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க்ல எங்க கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் லிங்க்லாம் வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு அப்பதான் நீங்க ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.